ஹாய் guys. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்துட்டு ஏசிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஏசிக்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் சிப் தான். இதோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, இதோட நேம் சொல்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்காக தான் இது வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு ஏசிக் யூஸ் பண்ணுவாங்க. மற்ற நார்மலான சிப்பும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மற்ற சிப்பால் பண்ண முடியாததை தான் இது பண்ணும். ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபங்க்ஷனுக்காக இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக இந்த ஏசிக்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு எஸ்ஓசி அண்ட் ஏசிக் வந்துட்டு ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா எஸ்ஓசியில் வந்துட்டு ப்ராசஸர் யூஸ் பண்ணுவாங்க, ஏசிக்கில் ப்ராசஸர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ வர டைம்ஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரெண்டுத்துலேயுமே ப்ராசஸர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிற அளவுக்கு ரெண்டுமே சேமான ஒரு விஷயமா தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் முன்னாடிலாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஏசிக்கு வந்துட்டு அவங்க மேனுஃபேக்சர் பண்ணும்போது டோட்டலாக 9000 கேட்ஸ் வச்சு அந்த ஒரு ஏசிக்கான மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இப்போது அதே ஏசிக்கை ஒரு 7 நானோமீட்டர் ப்ராசஸரில் போட்டால் அந்த 9000 கேட்ஸ் வச்சு ஒரு சிப் இருக்குல்ல, அதுவே 3000 ஆஃப் தோஸ் சிப்ஸ், அந்த 3000 சிப்ஸ் வந்துட்டு அந்த ஒரு வேஃபரில் வந்துட்டு ஃபிட் ஆகும். அதாச்சும் ஒரு வேஃபரில் வந்துட்டு சிலிக்கான் வேஃபரில் வந்துட்டு ஃபிட் ஆகும். ஸோ அவ்வளோ சின்னதாக இப்போ வர ஏசிக்ஸ் எல்லாமே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஏசிக்கை வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனால் மார்க்கெட்டில் நம்ம வாங்கும்போதோ எது பண்ணாலும் அது வந்துட்டு ரொம்ப சீப்பர். அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு ஒரு சிங்கிள் கம்பெனி வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு ஏசிக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ இதில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா, இதோட ஃபேப்ரிகேஷனை வச்சு இது பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு டைம் கன்சியூமிங், நிறையா டைம் எடுக்கும் அது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. ஆனால் இது வந்துட்டு ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது, பவர் கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு ஏன் இப்போ நான் சொன்ன டைம் கன்சியூமிங்காக இருக்குது, ஏன் அந்த டைம் கன்சியூமிங்காக இருக்குன்னா, இதை வந்துட்டு இனிஷியலாக ஒரு ஸ்டார்டிங்கை வந்துட்டு அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏசிக்கு வந்துட்டு அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்டிங் பண்ணுவாங்க, அப்புறமா ஃபேப்ரிகேட் பண்ணுவாங்க. இது வந்துட்டு என்ன ஆகும்னா, இதை அவங்க பண்ணுறதுக்கே வந்துட்டு டெஸ்டிங் அண்ட் ஃபேப்ரிகேஷன் அண்ட் டிசைனுக்கு மட்டுமே இவங்க வந்துட்டு மோஸ்ட்டாக ஒரு சில மந்த்ஸ் எடுத்துக்கிறாங்க, இல்லை இயர்ஸ் கூட ஆகும். ஸோ அதனால் ஒரு ஏசிக்கு அவங்க கொண்டு வர்றதுக்கு இட் கேன் டேக் மந்த்ஸ் ஆர் இயர்ஸ். அதனால இது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்கிறாங்க, டைம் கன்சியூமிங்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுறதுனால பெர்ஃபார்மன்ஸ் ஹையாக இருக்கும். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அதால் பண்ண முடியுமே தவிர, இது இப்போ வேற ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்துட்டு மாற்றி இந்த சிப்பை வந்துட்டு வச்சோம் அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணாது. ஏன்னா அதை ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறது அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான், அந்த ஒரு வேலையை பார்க்கறதுக்காக தான் அதை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அதையே வேற ஒரு விஷயத்த பண்ணதுக்காக அதை நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணோன்னா அது வந்துட்டு நடக்காது. ஸோ இதுதான் வந்துட்டு ஏசிக் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன். இது வந்துட்டு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏரோஸ்பேஸில் யூஸ் பண்ணுறாங்க, சேட்டலைட்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு சேட்டலைட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு சிப் தான் யூஸ் பண்ணுறாங்க, அதான் ஏசிக். அது மட்டும் இல்லாமல் இந்த மெடிசன் ரிலேட்டடான டிவைசஸில் யூஸ் பண்ணுறாங்க, டெலிகம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஒவ்வொரு விஷயமும் ஒரு விஷயத்த ஸ்பெசிஃபிக்காக பண்ணும். எல்லாத்தையுமே பண்ணுறது வந்து இந்த லேப்டாப் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸும் நார்மலான சிப் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அது மோஸ்ட்டாக எல்லாமே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துடும். ஆனால் இதுவே நம்ம ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு டிவியில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதில் யூஸ் பண்ணுற சிப்ஸ் எல்லாமே ஏசிக் சிப்ஸ் தான். ஏன்னா இது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை தான் எடுத்து பண்ணும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிற சிப்பை வந்துட்டு ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது, அதில் போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் அது வேலை செய்யாது. ஏன்னா ஃப்ரிட்ஜுக்கு இந்த ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அதை வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அது வந்துட்டு வாஷிங் மிஷின் பண்ணுற வேலையை பண்ண வச்சா அது பண்ணாது. ஸோ அது மாதிரி எந்த ஒரு ஏசிக் சிப்பையும் நம்மளால் இன்டர்சேஞ்ச் பண்ணி வேறு ஒரு ப்ராடக்ட்டுக்கு மாற்ற முடியாது. ஏன்னா அது வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஏசிக்கு வந்துட்டு மொத்தத்தில் 3 டைப்ஸ். ஒன்று வந்துட்டு ஃபுல் கஸ்டம் ஏசிக்குன்னு சொல்லுவாங்க, செமி கஸ்டம் ஏசிக்குன்னு சொல்லுவாங்க, ப்ரோக்ராமபிள் ஏசிக்குன்னு சொல்லுவாங்க. ஃபுல் கஸ்டம் ஏசிக்கு வந்துட்டு என்ன பண்ணால் ஃபுல்லாக கஸ்டமைஸ் ஆகிருக்கும்.
அதனால இது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இதை வந்துட்டு அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் மட்டுமே ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஏன்னா ஒன்றுமே மைன்யூட்டாக பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு ஒரு சின்ன விஷயத்த பண்ணுறதுக்கு ஒரு ஏசிக்கு வந்துட்டு அவங்க டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பென்ஸ் அதை விட அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான் பண்ணுது, அதுக்கு அவங்க அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ நிறைய விஷயத்த வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு மைன்யூட்டாக எல்லா டீட்டெயில்ஸுமே வச்சு அவங்க அதுக்கு ரிலேட்டடாக ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும். அதனால அதுக்கு மோர் டைம் கன்சியூமிங் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரோக்ராமபிள் ஏசிக் அப்படின்னா இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ ஒரு ஏசிக் எடுத்தால் இட்ஸ் ஆக்சுவலி நான் ரீப்ரோக்ராமபிள். அதை நம்மளால ப்ரோக்ராம் பண்ண முடியாது, திருப்பி வந்துட்டு ரீப்ரோக்ராம் பண்ண முடியாது. இதுக்கு இதுதான் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபங்க்ஷன் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணும் போதே வச்சுட்டாங்கன்னா அது மட்டும்தான். நம்மளால அதில் வந்துட்டு வேற ஒரு ஃபங்க்ஷனை நம்மளால ரீப்ரோக்ராம் பண்ண முடியாது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஏசிக்கில். ஆனால் இதில் ஒரு டைப் தான் வந்துட்டு ப்ரோக்ராமபிள் ஏசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட டைப்ஸ் வந்துட்டு FPGA சொல்லுவாங்க. ஸோ FPGA வந்துட்டு ஃபீல்ட் ப்ரோக்ராமபிள் கேட் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு நம்ம வந்து எத்தனை தடவை வேணாலும் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம், திருப்பி திருப்பி நம்மளுக்கு ஏற்ற ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்காக அதை ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அதுதான் வந்துட்டு FPGA சொல்லுவாங்க. ஸோ ஏசி கூட ஒரு டைப் தான் FPGA. ஸோ இதெல்லாம் தான் ஏசி கூட ஒரு ஃபியூ டீட்டெயில்ஸ். ஸோ தேங்க்யூ, பை.